இந்தியா உலகத்துல இருக்க மிகப்பெரிய நாடுகளோட காம்படேட் பண்ற மாதிரி, அதுவும் பர்டிகுலரா யூஎஸ், சைனா, ரஷ்யா, ஸ்வீடன், சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகளுடைய ஏர்கிராஃப்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய போர் விமானத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் தேஜஸ் MK-1A போர் விமானம் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அதற்கான இன்ஜின் வந்து இந்த மாத எண்டு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம்னா அது தேஜஸ் MK-1A போர் விமானம். முதல் முறையா இந்தியாவினுடைய டெக்னாலஜி வச்சு டிசைன் பண்ணி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணதுதான் இந்த தேஜஸ் MK-1A. ஆனா இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இன்ஜின் வந்து நம்மளால சொந்தமா தயாரிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் இருந்து F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் செட் வந்து 99 F404 இன்ஜினை நம்ம ஆர்டர் செஞ்சோம். கிட்டத்தட்ட ஆர்டர் செஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இது வரைக்கும் ஒரு இன்ஜின் கூட அவங்க டெலிவரி கொடுக்கல. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்க ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துல மிகப்பெரிய நாடுகளுடைய இன்ஜின் வந்து தயாரிச்சுட்டு இருக்க காரணத்தினாலையும், கொரோனா வைரஸ் வந்த காரணத்தினாலையும் அப்படியே டோட்டலா ஸ்லோ பண்ணாங்க. அதனால இந்தியாவுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஷார்டேஜ் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம்னா, இந்தியாவினுடைய படைப்பிரிவுல 31 மட்டும்தான் இப்ப கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. இந்தியாட்ட மினிமம் 41 இருந்தா தான் சைனா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளோடையும் நம்ம காம்படேட் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்துக்கு இன்ஜின் வந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் மார்ச் மாத எண்டுல ஷோரா டெலிவரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் வந்து இந்த வருஷ எண்டுக்குள்ள அவங்களால 12 இன்ஜினை டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஷியோரிட்டியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அடுத்த வருஷத்துல இருந்து வருஷத்துக்கு எங்கனால 20 இன்ஜின் எங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து முதல் கட்டமா 2021ல தேஜஸ் MK-1A போர் விமானத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 83 போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு பிளான் செஞ்சாங்க. அதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 45,000 ஒதுக்குனாங்க. அதன் பிறகு இந்தியா வந்து மறுபடியும் வந்து 1.5 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து இந்தியா இன்னொரு 97 தேஜஸ் MK-1A போர் விமானத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதனுடைய காஸ்ட் பார்த்தா சுமார் 63,000 கோடி. இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல தான் இந்தியா தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. ஆக்சுவலா அதற்காக தான் நம்ம இன்ஜின் வந்து வெளிநாட்டுல இருந்து தயாரிக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். அதே மாதிரி இதை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பார்ட்னர் அப்படின்னு பார்த்தா HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனமும், அதே மாதிரியே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னுடைய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ADA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஃபுல்லா டிசைன் பண்ணி இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி உலக நாள கதற விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 4th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டும் கிடையாது, 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டும் கிடையாது, 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். அதே மாதிரியே இதுல இருக்க ரேடார் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதே மாதிரியே இது வந்து எதிரிக வந்து எங்க இருந்தாலும் கண்ணில் விரல் விட்டு ஆடிட்டு எளிதா தப்பிச்சு போயிடும். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. ஆக்சுவலா இதை வந்து இந்தியா வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா, இதுல எக்ஸ்டர்னல் பேலோடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இந்த வெறுமனே இந்த ஏர்கிராஃப்ட் வந்து எதிரியை மட்டும் கண்காணிக்க போவது முக்கியமான வேலை கிடையாது. இது கிட்டத்தட்ட 4.5 டன் அளவுக்கு இதுல எக்ஸ்டர்னல் பேலோடு பொருத்த முடியும். அதுவும் பர்டிகுலரா நிறைய வெப்பன்ஸ் வந்து இதன் மூலமா எதிரி அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய JF-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை, அதே மாதிரி ஸ்வீடனுடைய சாப் கிரிப்பன் போர் விமானத்தையும், US F-16, அதே மாதிரியே ரஷ்யாவினுடைய MiG-35, அதே மாதிரியே சவுத் கொரியாவுடைய FA-50 இந்த மாதிரி போர் விமானத்தை காம்படேட் பண்ணி அவர்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த போர் விமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் இதுல இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த முக்கியமா இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா, இந்தியாட்ட சொந்தமா வந்து எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் எந்த போர் விமானமும் தயாரிக்க கிடையாது. அதே மாதிரியே நம்ம கிட்ட இருக்க எல்லா போர் விமானங்களும் ரொம்ப ஓல்ட் ஆயிட்டு வருது. அதுவும் பர்டிகுலரா சுகாய் Su-30 போர் விமானம், அதே மாதிரியே ரஃபேல் வந்து பிரான்சிடம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணது, அதே மாதிரியே MiG-29, MiG-21, Mirage 2000 இந்த மாதிரி போர் விமானங்கள் எல்லாமே ரொம்ப ஓல்டு டெக்னாலஜியா இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா வந்து இதை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் ஒரு பாசிட்டிவ் கிடையாது. இந்தியா வந்து ஆல்ரெடி AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் உருவாக்கிட்டு வராங்க. அதே மாதிரியே
டெட்பிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்டையும் இந்தியா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அதை ஒரு பக்கம் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதற்கான டெண்டர் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து 2008 2009 அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து காவேரி இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். ஆனா அது பல இஷ்யூ காரணமா அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டோட்டலா தடைப்பட்டது. ஆனா மறுபடியும் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா சொந்தமா ஒரு இன்ஜினை மேனுஃபேக்சரிங் பண்ணி டிசைன் பண்ணி ரெடி பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். அதனால தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த தேஜஸ் MK-1A போர் விமானத்தை எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரியே இதுல மொத்தம் 83 ஏர்கிராஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கட்டமா வரப்போகுது. இதுல 10 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் யூஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த போர் விமானத்தை படைகளை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வேகம் வந்து மேக் 1.8 வேகத்தில் போகும். அதே மாதிரியே ரேஞ்ச் வந்து சுமார் 800 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணும். எதிரியை வந்து கவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி டோட்டலாக அழிக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இதுல எக்ஸ்டர்னலா எந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா இதுல ஏர் டு ஏர் மிசைல். ஆக்சுவலா தரைப்பகுதியிலிருந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னா அது பிரம்மோஸ் வந்து இதுல 2 ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரியே ஆன்டி ரேடியேஷன் ஏதாவது விட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட ருத்ரமோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை இருக்கு. அதையும் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரியே ஏர் டு ஏர் மிசைல் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராம் ஏவுகணையை 4 ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரியே பைத்தான் 5 வந்து 1 ஃபிக்ஸ் பண்ண முடியும். 2 டெர்பியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். 2 R-73 ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இது எல்லாமே அந்த பர்టిక్యులரா 4 டன்னுக்குள்ள எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி எதிரியை வந்து அழிக்கக்கூடிய பவர் வந்து இந்த தேஜஸ் MK-1A க்கு இருக்கு. அதே மாதிரியே இந்தியா வந்து எதிரிகிட்ட போயிட்டு அண்டை நாடுகள்கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த போர் விமானம் வேணும் அந்த போர் விமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நெகோசியேஷன் கேட்டுக்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரியே இந்தியா உலக வரலாற்றில் கிட்டத்தட்ட 1947 இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 75 வருஷமா போராடி முதல் போர் விமானம் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணி டெக்னாலஜி வந்து ஃபுல்லா இந்தியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபுல்லா தயாரிச்சிருக்காங்க இன்ஜினை தவிர. அதுதான் இதுல இருக்க முக்கியமான பாசிட்டிவ். இன்னும் கூடிய விரைவில் இந்தியா வந்து சொந்தமா நம்மளாலையும் இன்ஜின் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கூடிய விரைவில் வரப்போகுது. அந்த தூரம் வெகு தொலைவில் இல்லை. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.